வணக்கம் அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. இந்த நேரத்தில் ரசனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ரசனையை பற்றி ரியாஷ் கருணா அவர்கள் அற்புதமாக பதிவிட்டிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்கும் இல்லையா? அந்த வகையில் இவர் எந்த ரசனையை பதிவிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த குளியலறையை பற்றி மிகவும் அற்புதமாக அந்த ரசனையை பதிவிட்டிருக்கார். இதை வந்துட்டு எப்படி அப்படின்னா, குளியலறை அப்படிங்கிறது உடலை சுத்தம் செய்வதற்கான ஒரு இடமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் அல்ல. அது மிகவும் முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதன் தனது வயதை மறந்து ரகசியமாக ஒரு சூதாட்டக்காரனாக மாறும் ஒரு அபாயகரமான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலும் பொதுவாக இந்த குளியலறைக்குள் நான் ஒரு மாபெரும் பாடகனாக தான் அவதாரம் எடுப்பேன். கையில் இருக்கும் சோப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு ஏதோ பல்லாயிரம் ரசிகர்களுக்கு முன்னால் பாடுவதைப் போல தொண்டை நரம்புகள் புடைக்க ஒரு ஹை பிச் பாடலை இழுத்து கொண்டிருப்பேன். அந்த மார்பில் சுவர்கள் எனது சுருதியற்ற குரலை ஒரு தெய்வீக இசையாக மாற்றி காட்டும் போதையில் நான் கண்களை மூடி லயித்திருப்பேன். ஆனால் என் ஒட்டுமொத்த இசை கவனத்தையும் திசை திருப்ப அங்கே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு காத்திருக்கும். குளிர் நீரால் சுவரெங்கும் பனிமூட்டம் போல படர்ந்திருக்கும் அந்த சூழலில் திடீரென இரு நீர்த்துளிகள் தமது புவியீர்ப்பு பயணத்தை தொடங்கும். அவ்வளவுதான். அந்த மாபெரும் இசை கச்சேரி எந்த முன்னறிவிப்புமின்றி பாதியிலேயே சட்டென்று பாஸ் செய்யப்படும். வாயிலிருந்து மிக ஆவேசமாக வந்து கொண்டிருந்த அந்த உன்னதமான ராகம் தொண்டைக்குள்ளேயே அரைகுறையாக விழுங்கப்பட்டு வாய் பாதியிலேயே திறந்தபடி நிற்கும். அதுவரை உலக பொருளாதாரத்தை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்த எனது மூளை சட்டென்று ஒரு சிறுபிள்ளைத்தனமான நிலைக்கு தரம் தாழ்ந்துவிடும். பாடிக்கொண்டிருந்த பாட்டின் சரணம் என்ன, பல்லவி என்ன என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மறந்து போய் முழு கவனமும் அந்த பளிங்கு மார்பில் சுவரிலேயே ஒட்டிக்கொள்ளும். சுவரில் வழியும் அந்த இரண்டு நீர்த்துளிகளுக்கு நடுவில் நடக்கும் ஓட்டப்பந்தயம் தான் இப்போது இந்த பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான நிகழ்வு. வலதுபுறம் வழியும் சற்று பருமனான துளிக்கு மானசீகமாக எனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பந்தயம் கட்டுவேன். அது ஒரு மாபெரும் பனிப்பாறையைப் போல தனக்கு கீழே உள்ள சிறிய துளிகளை எல்லாம் வாரி விழுங்கி அசுர வேகத்தில் கீழே இறங்கி வரும். வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று நான் நினைக்கும் அதே வேளையில் இயற்கையின் கொடூரமான சதி அங்கே அரங்கேறும். அந்த பருமனான துளி சுவரில் ஒட்டி இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய சோப்பு துகளில் தட்டி திடீரென நீண்டுவிடும். ஏதோ எரிபொருள் தீர்ந்து போன ஒரு விண்கலத்தைப் போல அது பாதி வழியிலேயே எந்த சலனமும் இல்லாமல் அனாதையாக தேங்கி நிற்கும். அப்போது இடதுபுறம் இருந்த மெலிந்த நோஞ்சான் நீர்த்துளி எந்த ஆரவாரமும் இல்லாமல் மிக லாவகமாக வளைந்து நெளிந்து கீழே ஓடி தரையை தொட உருண்டு கொண்டிருக்கும். அந்த வினாடியில் எனக்கு ஏற்படும் ஏமாற்றம் பெரும் செல்வத்தை ஒரே நொடியில் இழந்த ஒருவரின் துயரத்திற்கு சமமானதாக இருக்கும். நின்று போன அந்த பெரிய நீர்த்துளியை பார்த்து மனம் சத்தமில்லாமல் திட்டிக் கொண்டிருக்கும். ஒருவேளை பாடிக்கொண்டிருந்த பாட்டை பாதியிலேயே நிறுத்தியதற்காக அந்த பளிங்கு மார்பில் சுவர்கள் எனக்கு அளித்த தண்டனை தான் இந்த தோல்வி என்று கூட ஒரு கணம் தோன்றும். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத எனது வீம்பு உடனடியாக களத்தில் இறங்கும். அந்த துளிக்கு உயிர் கொடுத்து மீண்டும் ஓட வைப்பதற்காக சுட்டு விரலால் சுவரில் ஒரு சிறிய பாதையை இழுத்து உருவாக்குவேன். இது அப்பட்டமான விதி மீறல் என்பது எனது தர்க்க அறிவுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு ஒலிம்பிக் நடுவரே களத்தில் இறங்கி தனக்கு பிடித்த ஓட்டப்பந்தய வீரரை தூக்கிச் சென்று எல்லைக்கோட்டில் விடுவதை போன்ற மாபெரும் ஊழல் இது. இருந்தாலும் இந்த குளியல் அறைக்குள் என்னை கேட்க யார் இருக்கிறார்கள்? உலகத்தின் பார்வையில் நான் ஒரு பொறுப்பான மனிதன். ஆனால் இந்த 4 சுவர்களுக்குள் 2 நீர்த்துளிகளுக்காக மாபெரும் ஊழல் செய்யும் ஒரு சிறு பிள்ளை. துவாயை கட்டிக்கொண்டு வெளியே வரும்போது முகம் ஏதோ உலக அமைதியை குறித்து சிந்திப்பதைப் போல மிக தீவிரமாக காட்சியளிக்கும். ஆனால் உள்ளே ஒரு நீர்த்துளிக்காக நான் ஆடிய அந்த இரகசிய சூதாட்டத்தை இந்த சமூகம் ஒருபோதும் அறிந்து கொள்ளப் போவதில்லை. சுவரில் ஓடிய அந்த ஊழல் பந்தயம் முடிந்து நான் திருட்டுத்தனமாக துவாயை கட்டிய பிறகுதான் பாதியிலேயே நின்ற அந்த பாடலின் அடுத்த வரியை மீண்டும் பாடத் தொடங்குவேன். ஆனால் அதற்குள் என் குரல் வளமும் உலகளாவிய கௌரவமும் அந்த நீர்த்துளியோடு சேர்ந்தே வடிகாலுக்குள் வடிந்து போயிருக்கும். உண்மையை சொல்லுங்கள், உங்களின் அந்த உலகத்தரம் வாய்ந்த குளியலறை கச்சேரியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சுவரில் வழியும் அந்த 2 நீர்த்துளிகளில் எது முந்துகிறது என்று வாய்ப்பிழந்து பார்த்தபடி இதுவரை எத்தனை முறை ஒரு நேர்மையற்ற ஒலிம்பிக் நடுவராக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் ரியாஸ் கரனா அவர்கள். ரொம்ப அற்புதமாக, அதாவது
ஒவ்வொருவரும் பரபரப்பாக இயந்திரத்தனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இவர் ஒவ்வொரு நிகழ்வையும் அவ்வளவு அற்புதமாக ரசித்து நிறைய பதிவுகளை போட்டு வருகிறார் முகநூலில். ரியாஸ் கொரானா அவர்களின் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய அற்புதமான ரசனைகள் பலவிதம். அந்த மாதிரி உங்களுடைய ரசனையான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு நேயர்களே. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா.